Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 877 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன எபிசோட்ல நம்மளுக்கு எப்படியும் அடிச்சு புடிச்சு தப்புச்சிட்டாங்கன்னு வைங்க. பின்னாடி நல்லா செக் பண்ணி பார்த்துட்டாங்க, ஒரு ஈக்காக கூட இல்ல. எல்லாத்துக்கும் இப்ப ஜெம்பை மத்தவங்களை நினைச்சுதான் கவலை. ஆவுன்னா நான் என் உயிரை தியாகம் பண்ணிக்கிறேன், உங்களை நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாம் இறங்கிடுறானுங்க. அவங்கள நினைச்சு கவலை தான் பட வேண்டி இருக்குது. சரி, எப்படி இருந்தாலும் அவன் இறங்கி களத்துல சண்டை போடலன்னா இவங்க யாராலையும் தப்பிக்க முடியாது. அப்பதான் கேரட் பெட்ரோ செத்த மேட்டரை சஞ்சய் கிட்ட சொல்லுவா. அவன் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிப்பான். இதுக்கு முன்னாடி சமாளிச்சிட்டாங்க, எவ்வளவு நேரத்துக்கு தான் சமாளிக்கிறது? அப்ப நம்ம சஞ்சய்க்கு முதல் டைம் அவனை மீட் பண்ணாலே ஜோல, அதுதான் ஞாபகம் வரும். எல்லாருமே அந்த கேஸால பாதிக்கப்பட்டு பேன்னு கிடப்பாங்க. பெட்ரோ தான் அந்த நிலைமையிலையும் எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்துன்னு சொல்லி கதறி இருப்பான். அதுக்கப்புறம் காப்பாத்தி எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணதுனால தான் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஆனா அன்னைக்கு சாவாதவன் இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில சாவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. கேரட் ஆறுதல் சொல்றாலாமா, தலையெல்லாம் தடவை கொடுத்துட்டு கவலைப்படாத சஞ்சி, அவரு கரெக்டான நேரத்துல உயிரை கொடுக்கணும்னு நினைச்சு இதை பண்ணியிருக்காரு. நீங்க எங்க மொக்கமோ டுக்கோடம காப்பாத்தி இருக்கீங்க, அதுக்கான நன்றி கடன் தான் இதும்பா. ஏன்னா அன்னைக்கு சஞ்சி, சாப்பரு, ப்ரூக்கு, நமி எல்லாம் வந்து காப்பாத்தலைன்னா எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. அதுக்காக வெறும் தேங்க்ஸ் மட்டும் எங்களால சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு அப்படியே கதறி அழ ஆரம்பிச்சிருவா. சொல்ல போனா பெட்ரோக்கு தான் இதுல ரொம்பவும் கவலை. ஏன்னா அவளை நம்பி அவளுக்காண்டி பிராக்டிஸ் கொடுத்த அவளோட மாஸ்டர் ஆச்சு, இப்படி சடனா ஒரு கோக்குமாக்கு வேலை பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. சஞ்சய் இருந்துட்டு ஒன்னும் கவலைப்படாத, அவர் எப்படி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் யோசிச்சுதான் பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு மனசை தேத்திக்க சொல்லுவான். ஆனா அவளால அவரோட இழப்பை ஏத்துக்க முடியல. சோ கதறி அழுவா. சரி, இப்ப கப்பல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது, யாரும் ஃபாலோ பண்ணி வரல, அட்டாக்கும் பண்ணல. லூஃபிக்கு அந்த டைம் ட்ரீட்மெண்ட்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். அப்பதான் பஞ்சு மிட்டாயெல்லாம் விழும். ஞாபகம் இருக்குதா? அவங்க பிக் மாமோட ஏரியாக்குள்ள என்டர் ஆகும்போது இந்த மாதிரி விழுந்துச்சு. இப்ப எக்ஸிட் ஆகுறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா போதும், இவங்க இந்த இடத்தை விட்டு தாண்டிடலாம். ஆனா அங்க பிக் மாம் இப்போ கக்கவா ஐலாண்ட நோக்கி வெறிகுண்டு வந்துட்டு இருக்கா. அங்க இல்ல, அங்க இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா மறுபடியும் மின்னல் வேகத்துல அவங்கள தேடி போவா. அந்த ஏரியால தான் இப்ப ஜெர்மா 6 ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களும் சட்டு புட்டுன்னு தப்பிச்சாங்கன்னா உயிர் மிஞ்சும், இல்லன்னா பிக் மாம் கிட்ட சிக்கி சீரழிய வேண்டிதான். அதே நேரம் அங்க கட் பண்ணி புட்டிங்க காட்டுறாங்க. அவ மெமரிஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. என்ன பண்றது, எல்லாத்தையும் மீறி அவன் கூட போயிருந்தானா பஞ்சாயத்து இல்ல. ஆனா அவளால போக முடியாத ஒரு நிலைமை. இந்த கக்கோ ஐலாண்ட்ல இன்னுமே சண்டை முடியல. ஏன்னா ஜெர்மா 66ம் சன் பைரட்ஸும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லன்னா நேரத்துக்கு 1000 சனியை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. அப்படி அவங்க வரக்கூடாதுன்னு தான் சண்டை வெறித்தனமா போயிட்டு இருக்குது. மெயினா நம்ம ஜிம்பை இருக்கானே, எங்க ஒக்கா மக்கா ஒவ்வொரு கப்பலுக்குமே ஜம்ப் அடிச்சு எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டு இருக்கான். லூஃபியும் மத்தவங்களும் இந்த ஏரியா விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா போதும், அதுக்கப்புறம் இவங்களே எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி பிக்மா வந்துட்டா சம்போ சிவ சம்போ தான். இங்க நம்ம புட்டிங் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க எல்லாம் கத்திக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதாவது ஸ்டார் ஹேட்டை எப்படியாச்சும் பிடிச்சாகணும், அவங்க மட்டும் பார்டரை கிராஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்க முடியாது அப்படி இப்படின்னு. அவளுக்கு இனிமேட்டு சஞ்சியை பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆக்சுவலா பிக் மாமு புட்டிங்க என்னைக்குமே ஒரு மனுஷியா ட்ரீட் பண்ணதே இல்ல. இவளை என்னவா நடிக்க சொல்றாலோ அதே மாதிரி நடிக்கணும். ஆமா, மத்தவங்க நான் மட்டும் அப்படியே இஷ்டத்துக்கு விட்டுருவா. பட் இருந்தாலும் சொந்த பொண்ணு, பட் அவளை இப்படி பண்றது தவறோ இல்லையோ, ஆனாலும் அவ பண்ணுவா. எப்பவுமே பிக் மாம் கூட நீ ஒரு கேவலமான பொண்ணு, ஐ மீன் ஒரு கிரீப்பியான பொண்ணு, உன்னை பார்த்தாலே பயமா இருக்குது, அருவருப்பா இருக்குது அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாம் தேட ஏல வந்த பஞ்சாயத்து. ஆனா நம்ம சஞ்சய் மட்டும்தான் வா வாட் a beautiful ஐனா. வாழ்க்கையிலேயே அவ தேடைய பார்த்து யாரும் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதில்லை. அங்கதான் புள்ள எமோஷனலா விழுந்துட்டா. இவளை மத்தவங்க எல்லாம் கேவலமா பேசியே புள்ளைய கொடூரமான வில்லியாவே மாத்திட்டாங்கன்னா பாருங்க. அதுக்கப்புறம் பழைய விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணி கண்டினியூஸா அழுதுகிட்டே தான் இருப்பா. கடைசியா என்ன தெரியுமா பண்ணிருப்பா, நம்ம சஞ்சய் கிட்ட ஏதோ ஃபேவர் கேட்கறேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சால, அதுக்கப்புறம் கடைசியா அவங்க ஒன்னா இருந்த நிமிஷத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டா. அவன் ஏதோ ஒன்னு கேட்டியா என்ன கேட்பான், கண்டுக்காம அங்க இருந்து ஓடி வந்துருவா. அதுக்கப்புறம் அவ உட்கார்ந்து அழுகிறத பாத்தீங்கன்னா இப்படி அழுகிறாளேன்னு நமக்கே ஃபீலிங்கா இருக்கும். இதுக்கு முன்னாடி மைதா மாவுமா இருந்துகிட்டு பயங்கரமான வேலையை பார்த்தா, ஆனா அந்த ஆப்பா அவளுக்கே இப்ப ரிவீட் ஆயிருச்சு. சஞ்சி இவ்வளவு நல்லவனா இருப்பான்னு அவ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கடைசியில எல்லாத்தையும் இழந்துட்டா. சரி, இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க, பிக் மாம் வந்து என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.